யூடியூப் சேனல். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ப்ராக்டிஸ் பேட்ச் பற்றின வீடியோ தான் இது. நம்ம ஆல்ரெடி ட்ரீம் பேட்ச் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் 330 மெம்பர்ஸ் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போது இது எதுக்கான வீடியோ அப்படின்னா வந்து அந்த ட்ரீம் பேட்சோட ஃபேஸ் 2. அதாவது நிறைய பேர் வந்து நான் ஒரு குரூப்பில் ஒரு போல் போட்டிருந்தேன், டெலிகிராம் குரூப்பில். அதில் யாராவது நியூவாக ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு 100க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா? இந்த ட்ரீம் பேட்சில் நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 60 டேஸ்க்கான பிளான் தான் நம்ம கொண்டு போகிறோம். ஓகேவா? 16 டேஸ் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ட்ரீம் பேட்ச் 1ல் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டே 1லேருந்து 15 வரைக்கும் 15 டேஸ்க்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய டாபிக்ஸோட பேசிக்ஸ் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாலிட்டி வந்து ஒரு 50% முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே படித்தாச்சு. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு பிளான்ஸ் கொடுத்துட்டேன். அதில் நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டெய்லி வந்து நம்ம ஒக்காப்ஸ் வந்து படிக்க வச்சுருக்கோம். அது இல்லாமல் மேக்ஸ் ஒரு சில டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? இதை வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சரியாக ஃபாலோ பண்ணுறதுல ஒரு சிலர் வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணுறாங்க. டெஸ்ட்டில் வச்சா மேக்ஸிமம் 90%க்கு மேலே தான் எல்லாருமே ஸ்கோர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது நல்ல ஒரு எஃபெக்டிவான பிளானாக தான் அது வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதில் நம்ம ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 இதோட ஃபோக்கஸ் பேஸ் பண்ணி தான் கொண்டு போக போகிறோம். இது எவ்வளோ நாளுக்கான பிளான் அப்படின்னா 16 டேஸ்க்கான பிளான். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி டார்கெட்ஸ், டெய்லி உங்களுக்கு ஒரு டார்கெட் அப்படிங்கிறத கொடுத்து அந்த டார்கெட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறது ஒன்று வைப்போம். ஓகேவா? நீங்கள் அந்த ரிவிஷன் அப்போது என்ன பண்ணணும், நான் ஒரு நாள் 2 நாள் ரிவிஷன் அப்படிங்கிறது கொடுப்பேன். அந்த ரிவிஷன் வந்து நீங்கள் அது வரைக்கும் நம்ம ஒரு டே 10 நாள் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 10 நாள் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டே 15 வரைக்கும் ஆல்ரெடி ட்ரீம் பேட்சில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது முடித்ததுக்கப்புறம் வந்து இப்போது ஒரு 2 டேஸ் அதுக்கு வந்து ரிவிஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது அது தனியாக ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது போகும். ஓகே, அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஓகே, டெஸ்ட் புக் ஆப்பில் தான் வந்து டெஸ்ட் போட சொல்வேன். அதுக்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம அதில் போட போகிறோம். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட வந்து இண்டிவிஜுவலாக கேட்கலாம். ஓகே, அடுத்தது இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. இந்த வீடியோவில் நீங்கள் நான் சொல்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இல்லை நாங்கள் வேறு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம், இங்கே பேட்ச் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் முன்னாடி என்ன பண்ணுவோம், அந்த குரூப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுப்போம். டே 1லேருந்து டே 60 வரைக்கும் நான் ஷெட்யூல் கொடுக்க போகிறேன். 60 நாளுக்கான ஷெட்யூல் டெய்லியும் அந்த குரூப்பில் வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ அதுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு சோர்ஸ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடிஎஃப் அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த பிடிஎஃப்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் பிடிஎஃப் அப்படிங்கிறது ஷேர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சில டாபிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, இப்போ யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் எந்த வீடியோ பார்க்குறது நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்போ எது பெஸ்ட்டு சோர்ஸோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணி நான் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் அதை என்ன பண்ணலாம், அதை பார்த்து நீங்கள் அந்த கண்டென்ட்டை ஒன்று தெளிவாகிக்கலாம். அதுக்கப்புறம் எவ்ரி வீக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரிவிஷன் நீங்கள் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு மார்க் டெஸ்ட். இது வந்து நமக்கு எக்ஸாம் டேட் தெரிகிற வரைக்கும் நம்ம வீக்லி ஒன்ஸ் போடலாம். எக்ஸாம் டேட் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணிப்போம். ஓகேவா? அது போக மென்டார்ஷிப், இப்போ இண்டிவிஜுவலாக நீங்கள் எங்கிட்டே வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, எப்படி கொஷின்ஸ் போடுறது, எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, என்ன மாதிரி படிக்கிறது அப்படின்னு சொல்லி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட டேரெக்டாகவே கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ட்ராக்கர் ஷீட் அப்படிங்கிறத நான் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ட்ராக்கர் ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ராக்கர் ஷீட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணுறோம், அந்த பிளான்ஸ் என்ன கம்ப்ளீட் பண்ணுறோம், டெஸ்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம், எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணக்கூடியதான் அந்த ட்ராக்கர் ஷீட். அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, அதில் எந்தெந்த டாபிக் ஆட் பண்ணணும், எந்தெந்த டாபிக் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுதான் அந்த ட்ராக்கர் ஷீட் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போது இதில் வந்து நம்ம அந்த குரூப்பில் என்னென்ன குரூப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரீம் பேட்ச் குரூப். இப்போ இதில் என்னென்ன ஃபோல்டர் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஜென்ரல் அப்படிங்கிற ஃபோல்டரில் இந்த மாதிரி தான் நம்ம டெய்லி பிளான்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது ரிவிஷனோடது. இந்த மாதிரி நான் வந்து டெய்லி பிளான்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன். இப்போ டே 13 அப்படின்னா அதில் ஆப்டிடியூடில் என்ன டாபிக் படிக்கணும், ஜிஎஸ்ல என்ன டாபிக் படிக்கணும், ஒகாப்ஸில் என்ன டாபிக் படிக்கணும், இங்கிலீஷில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே சொல்லிடுவேன்.
இந்த மாதிரி நம்ம ரிவிஷன் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் ஸ்கோர் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ 15 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 16th டே ஷெட்யூல் வந்து நான் ரிவிஷனுக்கான ஷெட்யூலாக கொடுத்துருக்கேன். இப்போ டே 1லேருந்து 15 வரைக்கும் படிக்கணும், அதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். அடுத்தது தனியாக பிடிஎஃப்னு ஒரு ஃபோல்டர், இதில் வந்து என்னென்ன பிடிஎஃப்ஸ் இருக்கும், நீங்கள் ஒரு பிளான் கொடுக்குற அந்த பிளானுக்கு என்னென்ன பிடிஎஃப் தேவையோ அது எல்லாமே இந்த குரூப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, டே 1லேருந்து 15 வரைக்கும் எல்லா பிடிஎஃப்ஸும் இதில் இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு சில தமிழ் சோர்சஸ். ஓகே, எம்டிஎஸ்க்கு நிறைய பேர் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதுக்கான தமிழ் சோர்சஸ் தான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃபோல்டரில். அடுத்தது ஆடியோ, இது வந்து ஒரு சில டாபிக்ஸ்க்கு மட்டும் நான் ஆடியோ அப்படிங்கிறது ஷேர் பண்ணுவேன். ஓகே, அந்த இதோட கண்டென்ட் உங்களுக்கு புரியாமல் இருந்ததுன்னா இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அதுக்காக தான். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம சொன்ன ட்ராக்கர் ஷீட். இப்போ அந்த எப்படி அந்த ட்ராக்கர் ஷீட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டெமோ வீடியோவுமே இந்த குரூப்பில் இருக்கும். நீங்கள் இந்த லிங்க்கை டச் பண்ணி உங்களுக்கான ட்ராக்கர் ஷீட்டை நீங்களே எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்படி தான் நம்மளோட ட்ரீம் பேட்ச் குரூப் அப்படிங்கிறது இருக்கும். இது ஃபுல்லாக ஒன்ஸ் பாருங்கள் இந்த வீடியோவை, நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு 80 ருபீஸ் அப்படிங்கிறது பே பண்ணணும். ஓகேவா? இதுக்கான ஜாயினிங் ஃபீ வந்து 80 ருபீஸ் தான். இது எவ்வளோ நாளைக்கானது அப்படின்னா, இந்த 60 டேஸ் ப்ளஸ் எம்டிஎஸ் எக்ஸாம் எப்போ வருதோ, உங்களோட எம்டிஎஸ் எக்ஸாம் எப்போ வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இது வேலிடாக தான் இருக்கும், அந்த குரூப் ஆக்டிவாக இருக்கும். எம்டிஎஸ் எக்ஸாம் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த குரூப்பை க்ளோஸ் பண்ணிடும். ஓகே, அது வரைக்கும் இது வேலிட் தான். இப்போ இது எப்படி பே பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க, இதில் ஸ்கேன் பண்ணிட்டு 80 ருபீஸ் பே பண்ணிடுங்க. பே பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்புக்கு போய்க்கோங்க. குரூப்பில் இந்த வீடியோக்கு அப்புறம் நான் வந்து ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கில் இந்த நீங்கள் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக குரூப் லிங்க் அனுப்பிடுவேன், நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரீம் பேட்சுக்குன்னு தனியாக வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ்லாம் ஒன்ஸ் பாருங்கள். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இது வந்து செட் ஆகலை, இந்த பேட்ச் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டாம். நீங்கள் முன்னாடியே டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஜாயின் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா மட்டும் என்ன பண்ணலாம், இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, அடுத்தது நம்ம எம்டிஎஸ்க்குன்னு தனியாக ஒரு தமிழ் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான வீடியோ வந்து அடுத்து வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.